நாளைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடக்க இருந்த மங்களாபுரம் வேடிக்கையும் அன்னவாசல் வேடிக்கையும் மழை காரணமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. தேதி வந்துட்டு 2 தேதி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது உறுதியா இல்லை எப்போ நடக்கும் என்னங்கிற தகவல் இன்னும் கிடைக்கல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் ட்ரெண்டிங் சேனலை திறந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம சேனலில் நான் என்னைக்கு எப்பப்போ எங்கெங்கே எப்போ வேடிக்கை நடக்குது அப்படிங்கிற தகவலை நான் கொடுக்குறேன், நம்ம சேனலில் கொடுக்குறேன். ஆனால் சில காரணங்கள்னால அந்த ஊர் வேடிக்கைகள் தள்ளி போகுது அப்படின்னா தகவல் நமக்கு வந்து சேரும். ஆனால் வரக்கூடிய தகவலை நான் உங்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய அந்த நேரங்கிறது எனக்கு கிடைக்காம போயிடுது. அப்படிங்கும்போது யாரும் கோச்சிக்காதீங்க. முதல்ல இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த ஊர் ஜல்லிக்கட்டுகள் தேதிகள் தெரியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேதி மாறுதா அதையும் நீங்கள் கீழே குறிப்பிட்டு இந்த ஊர் தேதி மாற்றி இந்த நாள் நடக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுங்க. வீடியோ பார்க்க வர்ற நீங்களும் சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகாமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்க, நான் சொல்லிக்கக்கூடிய தவறானதா இல்லை தேதி மாறி இருக்கா இல்லையா என்னங்கிற தகவலை நீங்களும் தெரிஞ்சுட்டு போங்க. யாரும் வந்து வீடியோ மட்டும் பார்த்துட்டு அதுக்கு உண்டான முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்காம போயிடாதீங்க. ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அது சம்மந்தமாக அடுத்த வீடியோவும் அடுத்த நாள் போட்டிருப்பேன், இல்லை ஒரு நாள் கழிச்சு கூட நான் அது சம்மந்தமாக வீடியோ போட்டு நான் எல்லாத்துக்கும் தகவல் தெரிவிச்சிருப்பேன். ஆனால் அது தெரியாமல் சில நண்பர்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோவில் வந்துட்டு ஏதாவது ஒன்று பேசி விட்றீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், எனக்கு தெரிஞ்ச தகவல், ஜல்லிக்கட்டு தேதிகள் எங்கெங்கே எப்போங்கிற தகவலை நான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டு நான் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சரிங்களா? ஓகே, ரைட் நண்பர்களே, ரைட்டு. மங்களாபுரம் வேடிக்கை வந்துட்டு என்னமோ மழை காரணமாக வந்துட்டு 16ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. அதுவும் தேதி மாற்றப்படலாம். அதே மாதிரி அன்னவாசல் வேடிக்கை 23/3 அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் பரவிட்டு இருக்குது. அஃபீஷியல் தகவல் மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருந்தோ அல்லது விழா குழுவிட்ட இருந்தோ வரும் பட்சத்தில் மறுபடியும் நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக கண்டிப்பாக இந்த 2 ஊர் வேடிக்கையை பற்றியும் தகவல் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம மாட்டுக்காரங்களுக்காக சொல்லிடுறேன். மழை பெஞ்சிருக்குது. எந்த வாடிக்கு போனாலும் சரி, எந்த களத்துக்கு போனாலும் சரி, எந்த ஜல்லிக்கட்டுக்கு போனாலும் சரி, விரட்டுக்கு போனாலும் சரி, வடத்துக்கு போனாலும் சரி, மழை பெஞ்சிருக்குது அப்படின்னா நம்மளோட பசங்களை எடுத்து போகிறத கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். இல்லை கோயில் வேண்டுதலை இல்லை அடைச்சி ஆகணும் அப்படின்னா பக்குவமாக எடுத்து கொண்டு போயிட்டு பக்குவமாக பத்திரமா பயலை வீட்டுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கண்ணா. அப்படி எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் வாடிவாசலுக்கு, ஜல்லிக்கட்டு களத்துக்கு, விரட்டுக்கு நம்ம பயலை கூட்டிகிட்டு போங்க. உசுராக தான் நம்ம பசங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவனை கூட்டிகிட்டு போயிட்டு பொறுப்பாக கூட்டிகிட்டு வர வேண்டியது நம்ம பொறுப்பு தான். சில இடங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ரொம்ப வேதனையாக இருக்குது. புரிஞ்சுக்குங்க மாட்டின் உரிமையாளர்களே. உங்கள் மாடு கூட வரக்கூடிய நண்பர்களுக்கு நல்லா சொல்லி புத்தி சொல்லி கூட்டிகிட்டு வாங்க. அவங்க பண்ணுற சில அலப்பறையினால் உங்கள் காளையோட உங்கள் பயலோட இழப்பை சந்திக்க நேரிடும். கவனமாக இருங்க. நன்றி நண்பர்களே. அரளிப்பறையில் இப்போது மழை, தற்போதைய நிலை அப்படியே நல்ல மழை பெய்யுது. ஊரில் அதுக்கு எதிர்த்தாப்புல உள்ள இடம் பூரா தப்புன்னு தண்ணி நிற்கிது. சற்று நல்லபடியாக நாளைக்கு மஞ்சள் நடக்கணும். முருகா